நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் கர்த்தரை துதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனையும் நாமும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து சகல ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பிறந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு நிச்சயமான ஒரு உண்மை. இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் காலங்களில் வந்திருக்கக்கூடிய நாமும் கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு எந்த விதமான செய்தியை தருகிறது, அதிலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் குறித்து நாமும் இன்றும் தியானிக்க போகிறோம். அநேகர் கிறிஸ்மஸ் காலங்களிலும் புது துணிகள் எடுப்பதுண்டு, அன்றைய தினத்தில் விருந்து உபசரிப்புகள் நிறைய செய்வதுண்டு, ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்வதுண்டு. எல்லாவற்றையும் ஒவ்வொரு விதமாக நாம் கிறிஸ்துமஸையும் கொண்டாடி வருகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக பிறந்தார், என்ன காரணத்திற்காக பிறந்தார், என்ன நோக்கத்திற்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கமானது இந்த பூமியிலே நிறைவேறினதா, நம் மூலமாக நிறைவேறினதா என்பதை குறித்து நாமும் சிந்திக்க போகிறோம். நம் மூலமாக எப்படிப்பட்ட காரியங்களை இயேசு செய்ய விரும்புகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது என்ன காரியங்களை நமக்கு கற்பித்து கொடுத்தாரோ, என்ன காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டாரோ, அந்த காரியத்தை நாம் செவ்வையாக செய்தாலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு சமானம். அவர் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலிலிருந்தும் அநேக காரியங்களிலிருந்தும் நம்மையும் மீட்டெடுத்து வந்து இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்றும் போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் வந்து பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக பிறந்தார், அவர் பாவிகளை ரட்சிக்க பிறந்தார். அநேக ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவித்து யூதருக்கு ராஜாவாக பிறந்த அவர் பரலோக ராஜ்யத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை எப்படி கூட்டி சேர்க்க வேண்டும் என்கின்ற பல தீர்க்க தரிசன வசனங்களோடும் பல முன்குறித்தல் மூலமாகவும் அதை நிறைவேற்றுவதற்காக பிதாவானவரால் இயேசு கிறிஸ்துவும் அனுப்பப்பட்டார். ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து, அந்த சம்பவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, அது நம்மோடு வாழ்க்கையில் எப்படி பயணிக்கிறது என்பதையும் சுருக்கமாக நாமும் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. பிரியமான தேவஜனமே, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இந்த காரியத்திலும் நீங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பதுண்டு, அநேக காரியங்களை அநேக முறை நீங்களும் இதை வாசித்திருப்பதுண்டு. இந்த காரியத்திலும் ஒரு நட்சத்திரமானது எப்படி செயல்படுகிறது, அந்த நட்சத்திரத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார், என்ன தீர்க்க தரிசன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை குறித்து அவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்பதையும் குறித்து சுருக்கமாக நாமும் தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நடந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து குழந்தையாக மண்ணிலே அவதரித்த பிறகு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவர்கள் கேட்ட முதல் காரியம், குழந்தை எங்கு இருக்கிறது என்று அவர்கள் கேட்கவில்லை.
பிறந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்ட காரியம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான நட்சத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான நட்சத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்திலே 2 மனிதர்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தாவீது ராஜாவை குறித்தும் அவர்கள் பிறக்கும் போதே ராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், தாவீது சவுலுக்கு முன்பதாகவே ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். அவனை அவர் ராஜ்யபாரத்திலிருந்து விலக்கின பின்பு, விலக்குவதற்கு முன்பதாகவே சாமுவேல் தீர்க்கதரிசியினால் தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதனால்தான் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது ராஜா என்று. அவன் பிறக்கும் போதே, பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இங்கே இந்த சாஸ்திரிகள் கேட்கக்கூடிய காரியம் என்னவென்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், அவர் பிறக்கும் போதே, பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் ராஜாவாக நியமிக்கப்பட்டவர். சகல ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சகல ஜனங்களுக்கு ஒரு விடியல் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் அவருடைய உபத்திரவத்திலிருந்தும் அவருடைய துன்பத்திலிருந்தும் எடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்ன காரியம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரமாக காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரமாக காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கிறிஸ்மஸ் காலங்கள் வந்துவிட்டாலே நம்முடைய இல்லத்திலும் நம்மை சார்ந்த இடத்திலும் அநேக நட்சத்திரங்களை நாம் தொங்க விடுவதுண்டு. அநேக காரியங்களை, மின் விளக்குகளை நாம் எரிய விடுவதுண்டு. அது எல்லாம் குறிப்பிடக்கூடிய காரியம், எங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், எங்கள் தெருவில் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், எங்களுடைய ஊரில் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், எங்களுடைய நாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். இந்த நட்சத்திரமானது ராஜாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரமாக காணப்படுகிறது. ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக காணப்படுகிறது. அவர்கள் சொன்ன காரியம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ கேட்ட உடனே இந்த ஏரோது ராஜாவுக்கு என்ன ஆகுது பாருங்க. 3ஆம் வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம், கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்னும் நட்சத்திரம் வரும்போது, நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் பிறக்கும்போது, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய பகைஞர்கள் எல்லாருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக நம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உனக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும் சரி, உனக்கு விரோதமாக எந்த பகைஞர் எழும்பி நின்றாலும் சரி, அவர்களுக்கு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இன்று நம்மோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருபோதும் நீங்கள் கலங்கக்கூடாது. நம்மோடு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நிமித்தமாக, நம்மோடு இருக்கக்கூடிய இயேசு என்னும் நட்சத்திரம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பவர்களை கலங்க பண்ணும். கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம், கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம், நம்முடைய விரோதிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து யூதாவின் ராஜாவாக எழும்பி நின்றபோது, யூதாவின் ராஜா எங்கே இருக்கிறார் என்று அவர்கள் ஏரோது ராஜாவினிடத்தில் கேட்டபோது, எருசலேம் நகரத்தாரும் ஏரோது ராஜாவும் கலக்கம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ராஜாவாகிய ஏரோது,
ராஜா என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டது, நாம் இனி பாவம் செய்ய முடியாது, இந்த யூத ஜனங்களை நாம் அடிமையாக வைத்திருக்க முடியாது என்கின்ற கலக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடி வரச் செய்து இயேசுவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்ய வைத்தது இந்த நட்சத்திரம். யார் இவர்? இவர் எப்படிப்பட்டவர்? இவர் செய்ய போகின்ற காரியங்கள், இவரை குறித்து எழுதியிருக்கக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டது? இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்கின்ற ஆராய்ச்சியை செய்யக்கூடிய நட்சத்திரமாக காணப்பட்டது. கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணி 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 திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறது. நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பவர்களுக்கு விரோதமாக கலக்கமாக இவருக்கு துணை நிற்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், நாம் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்று அதை குறித்து எண்ணி 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 அதை சிந்தித்து 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 கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது, கர்த்தர் இவர்களுக்கு எப்படிப்பட்ட யுத்தத்தை செய்வார் என்று அவர்கள் எப்பொழுதும் நம்மை குறித்து சிந்தித்து 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 கலக்கத்தையும் போராட்டத்தையும் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவான அந்த பூமியிலே குழந்தையாக பிறந்தாலும் சரி, அவர் மிகப்பெரிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சிறிய குழந்தையாக அவதரித்தாலும் சரி, அவருடைய வல்லமை, மாட்சிமை, அவருடைய கிருபை மிகப்பெரியது, அவருடைய ஆளுமை மிகப்பெரியது, அவர் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் மிகப்பெரியது, மனிதனால் கிரகித்து பார்க்கக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய நம் இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் இன்று நம்மோடு இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. வழி நடத்தக்கூடிய நட்சத்திரம். நாம் தேவனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமா? யூதாவின் ராஜாவுக்கு நேராக பணிந்து கொள்வதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு வலது புறமும் இடது புறமும் சாயாதபடிக்கு நாம் நேராக சென்று கொண்டிருக்கிறோமா என்று நம்மை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரமாக இந்த இயேசு என்னும் நட்சத்திரம் காணப்படுகிறது. ஏசாயா 42:2 சொல்லுகிறது, கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். நமக்கு முன்பதாக போய் நமக்கு நம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக சென்று அவருடைய சமூகம் முன்பதாக செல்கிறது. நாம் செல்வதற்கு முன்பதாக நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளாக இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து அந்த பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற தேவன் நம்மை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாக காணப்படுகிறது. சங்கீதம் 38 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு போதிப்பார். நாம் எப்படிப்பட்ட வழியில் நடக்க வேண்டும் என்று இந்த நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் இந்த நட்சத்திரம் எவ்வளவு பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நட்சத்திரம் இன்று நம்மோடு இருக்கிறது. இந்த நட்சத்திரமாகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் பற்றி பிடித்து கொள்ளும்போது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக காணப்படும்.
ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருள் வந்து சூழ்ந்து விடாது. நாம் என்ன காரியத்தை எடுத்து சென்றாலும் சரி, என்ன காரியத்தை நாம் துவக்கினாலும் சரி, அது முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் போய்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து தீரும் வரைக்கும் நம்மை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாக காணப்படுகிறது. அடுத்த காரியம் பாருங்க, 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷத்தை தரும் நட்சத்திரம், சந்தோஷத்தை தரும் நட்சத்திரம். நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம், நமக்கு சந்தோஷத்தை தரும் நட்சத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் நட்சத்திரம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் காணப்படுகிறது. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் காணப்படுகிறது. தாவீது எதற்காக அப்படி சொன்னான்? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் காணப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருப்பது தான் மகிழ்ச்சி. பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய பேரின்பம். பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருப்பவர் தான் நித்தியமான மகிழ்ச்சியான தேவன். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தேவன். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசு என்னும் நட்சத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டும். இயேசு என்னும் நட்சத்திரம் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும். இயேசு என்னும் நட்சத்திரம் என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கும்போது எனக்கு விரோதமாக எழும்பி நிற்பவர்கள் கலக்கம் அடைவார்கள், திகில் அடைவார்கள். என்னை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாக காணப்படும். என்னை ஆசீர்வாதத்திற்கு நேராக கூட்டிச் செல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். வலது புறமும் இடது புறமும் சாயாதபடிக்கு நான் கர்த்தரை நோக்கி நேர் வழியில் செல்லக்கூடிய அந்த பாதையை உருவாக்கி தரும் நட்சத்திரமாக காணப்படும். அதன் பின்பு மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த ஆனந்தத்தையும் பெற்று கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தரும் நட்சத்திரமாக காணப்படும். அதன் பின்பு எப்படி இந்த சாஸ்திரிகளும் எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்களோ, அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நித்தியமாக நம் தேவனுடைய சமூகத்தில் ஆனந்தத்தோடு வாழ்வோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் குறிக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ததோ, அதே போல இயேசு என்னும் நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு பயணிக்கும். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம், இயேசுவே கர்த்தாவே என்னோடு வாரும் அப்பா. எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கு முன்பதாக என்னை உயர்த்தும்படிக்கு நட்சத்திரமாகிய நீர் என்னோடு வாரும் அப்பா. எனக்கு ஒளியாய் வாரும் அப்பா. எனக்கு மிகப்பெரிய வழியாய் வாரும் என்று நாம் தேவனை நோக்கி கேட்கப் போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி இப்பொழுதும் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நட்சத்திரமாக வழி நடத்த ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கேட்போம். யாரெல்லாம் முழு மனதோடும் முழு இரக்கத்தோடும் முழு வைராக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் தேவனிடத்தில் இப்பொழுது கேட்கிறீர்களோ, அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அன்பின் பரலோக பிதாவை மெய் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி அப்பா வழி நடத்தக்கூடிய நட்சத்திரம், திகில் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம்,
கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம், எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், உம்முடைய நட்சத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து பிறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு எனும் நட்சத்திரமாகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிறக்கும்போது இருள் சூழ்ந்திருந்தாலும் சரி, துன்பம் சூழ்ந்திருந்தாலும் சரி, கார் இருளில் நாங்கள் இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் அப்பா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்பா நீயே. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் மாறும் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் உம்மை நோக்கி, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக வாரும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஒளியாக வாரும் அப்பா, எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகிய நீர் என்னோடு மாறும் என்று, என்னை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரமாகிய நீர் என்னோடு வாரும் என்று, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக நீர் வாரும் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து நட்சத்திரமாகிய நீர் அவர்களோடு இருந்து அவருடைய வாழ்க்கையை நீர் பிரகாசிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் கசந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மனம் கசந்து என்னுடைய வாழ்க்கை இருளாக காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கை காரிருளாக காணப்படுகிறது. இயேசு எனும் நட்சத்திரம் ஒளியாக என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் என்று உம்மை நோக்கி இப்பொழுது மனம் கசந்து வேதனையோடு உம்முடைய அண்டையில் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையையும் நீர் கைப்பிடித்து தூக்கி, ஒளியாக நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் இயேசு தொடுகிறார் ஊழியங்களின் சார்பிலே இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் எண்ணற்ற காரியங்களையும் தேவன் நம்மோடு செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த புத்தாண்டிலிருந்தும் இந்த கிறிஸ்துமஸிலிருந்தும் தேவன் நமக்கு மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களையும் மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும்படி நானும் தேவனையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனமானது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 4ஆம் வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யும்போது, கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போதும் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்ன வேண்டுதல்களை கேட்கிறீர்களோ அந்த வேண்டுதல்களை இயேசுவானவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென்.